விடியல் குகனின் இரு கதைகள். ஒரு நிகழ்வின் தாக்கத்தில் முகிழ்த்த. இரு கதைகள். இரண்டையும் படியுங்கள். முதல் கதை சினிமாத்தனமானது. இரண்டாவது கதை கவித்துவமானது. எப்படி இருக்கிறது என்று சொல்லுங்கள். 1. நீதி. உறங்கிக் கொண்டிருந்த மாவட்ட நீதிபதியின் அலைபேசி அலறியது. திடுக்கிட்டு விழித்தவர் நோக்கிய சுவர்கடிகாரம் இரவு 1:10 மணி என்பதைக் காட்டியது. என்ன இந்நேரத்தில்? யார் என்ற கேள்வியோடு எடுத்துப் பார்த்தால் அது நீதியரசர். என்னவோ ஏதோ என்று பதறிக்கொண்டு அலைபேசி அழைப்பை ஏற்றார். உடனே வாயா என்றது நீதியரசர் குரல் அலறலுடன். உடனே பேன் சட்டை கோட் மாட்டிக்கொண்டு டிரைவர் ஓஹிதேயுவை எழுப்பி காரை எடுத்துக்கொண்டு வேகமாக கெஸ்ட் ஹவுஸ் சென்று நீதியரசர் முன் நின்றார். 10 நிமிடத்தில். அங்கு நீதியரசர் அச்சத்துடனும் பதற்றத்துடன் கையை பிடித்துக்கொண்டு வராண்டாவில் நீதிபதியை எதிர்நோக்கி நின்றிருந்தார். என்னையா இது? என்னையா கெஸ்ட் ஹவுஸ் இது? மை லார்ட், இது புது கெஸ்ட் ஹவுஸ் மை லார்ட். நெடுஞ்சாலைத்துறை உடையது. என்னையா ஒரே சத்தம்? தூங்க முடியலே? அப்படி எதுவும் இல்லையே. என்ன சத்தம் மை லார்ட்? என்ன கண்டாவியோ தெரியலே. ஊன்னு ஏகப்பட்ட சத்தம். அழறாங்க, சிரிக்கிறாங்க, அடி குத்து கொல்லுங்கிறாங்க. திடீரென்று ஏதோ வந்து என் கழுத்தை நெரிக்குது. ஐயையோ, என்னனோ தெரியலையே மை லார்ட். யார் இப்படி செய்யறாங்களோ தெரியலையே மை லார்ட். இதோ இருங்க, கார்டை கூப்பிடுறேன், போலீஸை கூப்பிடுறேன். இருங்க மயிலாடு, இருங்க மை லார்ட். என்னன்னு பார்த்திடலாம். பாரு பாரு, சீக்கிரம் பாரு. தூங்கிக் கொண்டிருந்த பணியாளர்கள், போலீஸ் பலரும் கெட்ட வார்த்தைகளுடன் தூக்கம் கலைக்கப்பட்டனர். அரசின் பல்துறை அலுவலர்களும் அரை மணி நேரத்தில் அங்கு வந்து சேர்ந்தனர். கெஸ்ட் ஹவுஸைச் சுற்றிலும் அங்கும் இங்கும் ஓடி ஓடி தேடிப் பார்த்தனர். யாரும் வந்ததற்கான எந்த தடயமும் காணப்படவில்லை. எதுவும் இல்லையே, எதுவும் இல்லையே என்று எல்லோரும் வந்து கையை பிசைந்து கொண்டு நின்றனர். நல்லா கேட்டுதே, நல்லா கேட்டுதே. அழுவது சிரிக்குது கத்துது கழுத்தையே நெருக்க வந்துடுச்சே. மை லார்ட், அது கனவாக்கியது. யோ, அது கனவெல்லாம் இல்லை. கனவு எப்படி இருக்குமுனோ எனக்கு தெரியாதா என்ற அவரின் கத்தலில் எல்லோரும் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். யாராயிருக்கும்? என்னவாயிருக்கும்? அங்கிருந்த யாரும் எதுவும் சொல்லவில்லை. எனக்கு பேய்களில் எல்லாம் நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் இப்போ சந்தேகம் வருது. ஒருவேளை அவை எல்லாம் பேய்களாக இருக்குமோ? பேயா? அப்படி எல்லாம் எதுவும் இருக்காது மயிலாடு. வேற என்னையா, வேற என்னையா அது? யாரும் எதுவும் பேசவில்லை. என்னையா இது சுடுகாடா? அதிகாரிகள் எல்லோரும் ஒருவரை ஒருவர் மூஞ்சை பார்த்துக் கொண்டனர். ஆனால் யாரும் எதுவும் பேசவில்லை. இத்தனை நாள் வாழ்க்கையில இப்படி எதையும் கேட்டதில்லையே. ஓய்வு பெற 1 மாசம்தான் இருக்குதுங்க, இஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர தரிசிக்க வந்தா இப்படி ஆகுதே என்று கூறிக்கொண்டு நீதியரசர் தலையை பிடித்துக்கொண்டு சேரில் உட்கார்ந்தார். பேய் இருக்குமோ? இது சுடுகாடா? ஆமாம் மிலாடு. ஒரு அலுவலக உதவியாளரின் குரல் சன்னமாக ஒலித்தது. என்னது சுடுகாடா? ஆமாம் மிலாடு. 10 பேர் செத்து போனாங்க. என்னது? 80 வீட்டை இடிச்சாங்க. மருந்து குடிச்சு 10 பேர் செத்தாங்க. 80 வீடுகள் இடிஞ்சு கிடந்த மண் வீட்டுல 10 பேர் செத்து கிடந்த மண் மேலதான் இந்த கெஸ்ட் ஹவுஸ கட்டி இருக்காங்க என்றான் அந்த கெஸ்ட் ஹவுஸ் காவலாளி. என்னையா சொல்றே? என்னையா சொல்றே என்ற வினா அதட்டலும் மிரட்டலும் ஆகஸ்ட் வந்தன. 80 வீட்டை இடிச்சாங்க, மருந்து குடிச்சு 10 பேர் செத்தாங்க என்பதையே அவன் திரும்பத் திரும்பச் சொன்னான். வீட்டை இடிச்சப்ப அங்க நிர்கதியா நின்றவர்களில் நானும் ஒருவன் என்றான் அவன். அப்ப நீதான் சத்தம் போட்டியா? நான் இல்ல. அது செத்துப் போனவங்க ஆவியா இருக்கலாம். எனக்கு எதுவும் தெரியாது.
ஆனா இந்த இடத்துல 80 வீட்டை இடிச்சது உண்மை. 10 பேர் செத்தது உண்மை. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அது பேயா என்னன்னு நீங்களே பார்த்துங்க. அது என்னையா வீடை இடிச்சது, செத்துப் போனது? அப்போது அவன் சொன்னான், இந்த இடம் நெடுஞ்சாலைத்துறை இடம். வெள்ளக்காரங்காலத்துல இங்க தார் தின்னு சல்லி எல்லாம் வச்சிருந்தாங்க. அப்புறம் இந்த இடம் நெடுஞ்சாலைத்துறை இடம் என இருந்தாலும் சுமார் 100 வருஷமா அவங்க ஒன்னும் செய்யல. சும்மாதான் இந்த இடம் கிடந்தது. அங்க சுமார் 100 ஏழைப்பாழைகள் வீடுகள் கட்டிக் குடியிருந்தாங்க. அவங்க குடியிருந்த வீடுகள் ரோட்டில் இருந்து 50 அடி தள்ளித்தான் இருந்தது. பஸ் லாரின்னு எல்லா வண்டிகளும் எவ்வித இடையூறும் இல்லாம நல்லாத்தான் போய்க் கொண்டிருந்தன. அவங்களுக்கு எதற்கும் இந்த இடம் தேவையா இருக்கல. அதனால நெடுஞ்சாலைத்துறைக்காரங்க ஒன்னும் சொல்லல. சும்மாதான் இருந்தாங்க. ஆனா இவங்க குடியிருந்த இடத்துக்கு பக்கத்துல இருந்த நிலத்துக்காரனும் நெடுஞ்சாலைத்துறை இடத்துல கொஞ்சம் ஆக்கிரமிச்சிருந்தான். இவங்க குடியிருந்த இடத்துல 3 வீடுகளை இடிச்சு அவன் நிலத்துக்கு போக வண்டித்தடம் கேட்டேன். இவங்க அதற்கு ஒத்துக்கல. அதனால நெடுஞ்சாலையில ஆக்கிரமித்து இருக்கிறதாகவும், அதனால் அவன் வீட்டுக்கு போக முடியவில்லைன்னும் இவங்க ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டென்னும் கேச போட்டான். அதற்கு இவங்க வெச்ச வக்கீலு சரியா கேச நடத்தல. நெடுஞ்சாலைத்துறைக்காரங்க பின்னாளில் எங்களுக்கு தேவையாக இருக்கின்ற போது ஆக்கிரமிப்பை அகற்றிக் கொள்வதாக பதில் சொன்னாங்க. நீதிமன்றம் இவங்க எல்லாம் ரோட்டு மேல வீடு கட்டி இருக்கிறதாகவும், பொதுமக்கள் போக வர இடைஞ்சலா இருக்கிறதாகவும் கற்பனை பண்ணிக்கிட்டு ஆக்கிரமிப்பு அகற்றன்னு உத்தரவு போட்டது. ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என்று கேட்டவன் முழு உண்மையை சொன்னானா? ஆக்கிரமிப்பு என்று சொல்லப்படும் இடத்தில் ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டிய அளவிற்கு உடனடி தேவை இருக்கிறதா? வீடுகளை இடித்துவிட்டால் அங்கு குடியிருந்த ஏழை பாழைகள் எங்க போவாங்க என்பதை எல்லாம் யோசிக்காம இவங்க உண்மை நிலையை சொல்றதுக்கு சரியான வாய்ப்பு கொடுக்காம நீதிமன்றம் உத்தரவு போட்டது. அந்த ஊரிலேயே போதுமான அரசு நிலமிருந்தும் அதை கொடுக்காமல் 20 கிலோமீட்டர் தள்ளி உள்ள ஒரு பாறைக்காட்டில் மாற்று இடம் தருவதாகச் சொன்னார்கள். அங்க போனாலும் குடியேற வீடு இல்லாமல் எப்படி போவது என்று போகத் தயங்கினார்கள். வீடு கட்டித் தர முடியாது, அதற்கு நேரமும் இல்லை என்று அதிகாரிகள் சொல்லிவிட்டார்கள். ஆனால் நீதிமன்ற உத்தரவு என்று அதிகாரிகள் 2 நாட்களுக்குப் பிறகு புல்டோசர் விட்டு 1 மணி நேரத்தில் இடிச்சு தள்ளிட்டாங்க. 100 குடும்பமும் நிர்கதியா நின்னுச்சு. 10 பேரு மருந்து குடிச்சு செத்தாங்க. பல பேர் பிச்சை எடுக்க போயிட்டாங்க. சில பேர் பைத்தியமானாங்க. ஏதோ 1-2 பேர் படிச்ச படிப்பை வச்சு வேலைக்கு போனாங்க. 100 குடும்பம் நிர்மூலமான அந்த இடத்தில்தான் நெடுஞ்சாலைத்துறை இந்த கெஸ்ட் ஹவுஸ் 5 வருஷத்துக்கு பிறகு கட்டியிருக்கு. 100 குடும்பம் இருந்த இடத்துல ஒரு சொகுசு பங்களா. நீதிபதிகளும் அரசு அலுவலர்களும் சொகுசா தங்கி ஓய்வெடுத்து போறாங்க. இது ரொம்ப நாட்டுக்கு அவசியம். இதுக்காக அந்த 100 வீட்டை இடிச்சதுல எந்த தப்பும் இல்ல. அவங்க அரசு நிலத்தை ஆக்கிரமித்து நாட்டுக்கு பெரிய கேடு செஞ்சுட்டாங்க. நீதிபதிங்க எவ்வளவு தீர்ப்பளிக்கிறாங்க? அரசு அதிகாரிங்க எவ்வளவு வேலை செய்யறாங்க? அவங்க நிம்மதியா ஓய்வெடுப்பது அவசியம் இல்லையா? அதனால அவங்க வீட்டை இடிச்சது சரிதான். அவங்களுக்கு இந்த தண்டனை தேவதான். தேவதான். யாருப்பா அந்த உத்தரவு போட்டது? அது ஐயா. நீங்க தாங்க ஐயா. நான் எத்தனையோ கேஸ்ல எத்தனையோ உத்தரவு போட்டு இருக்கேன். இது எந்த கேசு என்ன உத்தரவுன்னு எனக்கு தெரியலப்பா. நீதியரசர் உடல்நிலை சரியில்லாததால் விருப்ப ஓய்வு என்று சில நாளுக்குப் பிறகு தொலைக்காட்சிகளில் பிளாஷ் நியூஸ் ஓடிக்கொண்டிருந்தது. 2 குப்பை மேட்டில் ஒரு கொடி பறக்குது. மக்கள் வாழ்ந்த சரளிமேடு மண்ணோடு மண்ணாகி குப்பை மேடு ஆனது. 2-3 தலைமுறையாக இங்கு குடியிருந்த 100க்கு மேற்பட்டவர்கள் கண்டு வந்த கனவு, கொண்டிருந்த நம்பிக்கை, பற்றியிருந்த வாழ்க்கை எல்லாம் குப்பை மேடாகிவிட்டது. சாலையின் நடுவில் அக்கிரமமாக வீடுகள் கட்டி போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தி மாபெரும் சமூக விரோத செயலை செய்து வருவதாக கற்பனை செய்து கொண்ட தர்மசபை இவர்களின் கஷ்ட நஷ்டங்களை ஒரு துளியும் எண்ணிப் பார்க்காமல், அவசர அவசியம் எதுவும் இல்லாமலேயே அத்தனை வீட்டையும் இடித்து தள்ள இயந்திர கதியில் உத்தரவிட்டுவிட்டு ஆனந்தப் பெருமிதம் கொண்டு விட்டது. வீடு வாசலை இழந்து குழந்தை குட்டிகளுடன் இவர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுது நிற்கதியாய் வீதியில் அல்லோலப்பட்டுக் கொண்டிருந்த போது கண் காதுகளை மூடிக்கொண்டு நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தது தர்மசபை.
அங்கே இருந்த அத்தனை கொடி மரங்களிலும் கொடிகள் பறக்கின்றன. ஆனால் கொடி மரங்கள் அமைத்து கொடியை ஏற்றியவர்கள் தான் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டார்கள். வீடுகளில் கொடியேற்று என்கிறார்கள். வீடுகளில் கொடியேற்ற இவர்கள் தயார்தான். ஆனால் கொடியேற்ற இவர்கள் வீடுகளைத்தான் காணவில்லை. வேண்டுமென்றால் குப்பை மேட்டில் ஒரு கொடியை ஏற்றி தேசபக்தியை சிறப்பாக கொண்டாடிடலாம். எல்லோரும் வாருங்கள் இனிப்புகளோடு. 50 அடி தூரத்தில் இருக்கும் சாலையில் எப்போதாவது வாகனங்கள் வந்து போய்க் கொண்டிருக்கின்றன. அப்படி வரும் பள்ளி வாகனங்களில் வரும் மாணவர்கள் உயிர்ப்போடு இருந்த சரளிமேட்டில் இருந்து தினமும் பள்ளிக்கு வந்த 5-6 மாணவர்கள் வரவில்லையே என்ற வருத்தத்தோடு போய்க் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிறிது காலத்தில் குப்பை மேடாகிவிட்ட சரளிமேட்டில் புல் புதர்களும் சீமைக் கருவேல முள் மரங்களும் நிறைந்து பேய்க்காடாகிவிடும். அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுக்கு காலைக்கடன் கழிப்பதற்கு உகந்த இடம் ஆகிவிடும். காலப்போக்கில் நெடுஞ்சாலைத்துறைக்கு இந்த இடம் அவர்களுடையதாக இருப்பதே மறந்து போய்விடும். ஊரை இடித்துத் தள்ளிய உத்தரவு தாள்கள் எல்லாம் எரிந்து சாம்பலாகிவிடும். ஆனால் இவர்களின் வாழ்க்கை மட்டும் நூலருந்த பட்டமாக, வேரிழந்த மரமாக, சுனாமியில் சிக்கிய தூசியாக சின்னாபின்னாப்பட்டு சிதறிப் போய்விடும். அப்பாவிகளான இந்த அற்பப் புழுக்களின் துன்ப துயரங்கள் அசுர பலம் உள்ளவர்களுக்கு அற்பமாத்தான் தோன்றும். ஆனால் அற்பமும் சர்ப்பமாகும், சொற்பமும் சூறாவளியாகும். ஆதலால் உத்தரவிட்டவர்களும் உத்தரவின் பேரில் இடித்து தள்ளி ஏழைகளின் கண்ணீரும் கம்பலையுமாக இட்ட சாபங்களையும் வாங்கிக் கொண்டவர்களும் நிம்மதியாக வாழ்வோம் என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள். உங்கள் வீடே ஒரு நாள் உங்கள் மீது இடிந்து விழுந்து சரளிமேடாகலாம். ஏனென்றால் அறம் பிழைத்தாருக்கு அறம் கூற்றாகும் என்பதுதான் என்றும் மாறாத இயற்கையின் சட்டம். எல்லா நியாயங்களும் மனிதாபிமானத்திற்கு உட்பட்டதே ஆகும். எல்லா நியாயங்களும் மனிதாபிமானத்திற்காகவே. மனிதாபிமானத்திற்கு அப்பால் நியாயங்கள் இல்லை. மனிதாபிமானத்திற்கு அப்பால் உள்ள நியாயங்களால் எந்த நியாயமும் இல்லை.